ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முட்டைக்கோஸை கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாசிப்பருப்பு ஒரு 5 நிமிஷம் ஊறுது. ஆனியனும் மிளகா வத்தலையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் கடுகு ஆட் பண்ணுறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனும் மிளகா வத்தலும் ஃப்ரை ஆகிட்டு ஓரளவுக்கு ஊற வச்சுருந்த பாசி பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு முட்டைக்கோஸை அதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை போட்டாச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் அதில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கோகோனட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறக்கிடலாம். முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு டேஸ்டான முட்டைக்கோஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.